சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். காலை முதல் ஆராதனையிலே ஆண்டவர் வந்தவர்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே செய்தியைத்தான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். ஆனாலும் இன்னும் குடும்பத்தை குறித்தே ஆண்டவர் ஆழமாக பேச வேண்டும் என்று ஏன் தெரியல. இப்போ சமீப நாட்களில் வெறும் குடும்பமாக தான் வருது எனக்கு. அதனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று உணர்த்தினபடியினாலே அந்த ஆராதனையின் செய்திக்கு ஏற்றவாறே இன்னொரு காரியத்தையும் நான் காண்பித்து விட்டு போக விரும்புகிறேன். நான் எப்போது ஒரு தடவை தானே வர்றேன், சரியா? ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்த போது மனு குலத்தை ஆண்டவர் நேர்த்தியாக சிருஷ்டித்திருந்தார். அவர்களை தம்முடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படி அவருடைய சித்தம் செய்கிற ஒரு குடும்பமாகத்தான் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் ஆதியாகமத்திலேயே வாசிக்கலாம். ஆதாம் என்கிற ஒரு மனிதனை அவர் சிருஷ்டித்தது போல காணப்பட்டாலும் உடனடியாக அவனுக்கு ஒரு மனைவியையும் தந்து அந்த குடும்பத்தின் கையில்தான் இந்த முழு உலகத்தையும், இன்னும் சொல்ல போனால் சத்துருவினால் கெடுத்து போடப்பட்டிருந்த இந்த உலகத்தை மறுசீரமைத்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிற அந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தான் ஏற்படுத்தினார். அதற்கு பின்னர் வருகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எப்போதெல்லாம் உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தாரோ அதை ஒரு குடும்பத்தின் மூலமாகத்தான் அவர் செய்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். முதல் குடும்பமாகிய ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்த போது பாவம் உலகத்திலே பெருகினது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5, 6 இதெல்லாம் வாசிக்கும் போது பூமியிலே மனிதர்களுடைய அக்கிரமம் பெருகினது என்பதை பார்த்தபோது ஆண்டவர் ஏன் மனுஷனை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த நிலைமையில ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த முழு உலகத்தையும் நான் அழிக்க போறேன், அழிச்சிட்டு மீண்டும் ஒரு புதிய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார்? நோவான்னு நம்ம சொல்லுவோம், ஆனா நான் சொல்லுவேன் நோவா என்கிற அவனுடைய குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபையும் தயவும் கிடைத்தாலும் அந்த தரிசனத்தின்படி இணைந்து ஓடுகிற ஒரு குடும்பம் நோவாவிற்கு பின்னால் இருப்பதை ஆண்டவர் கண்டார். அதனால் தான் அந்த குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். நான் எப்பவுமே இதை சொல்லுவேன். அந்த உதாரணத்திற்கு நல்லா யோசிச்சு பாருங்க. தேசத்துல மழை வரப்போது, நான் தேசத்தை அழிக்க போறேன்னு மழையவே பார்த்துராத நோவாவிடத்துல ஆண்டவர் பேசினார். அதுக்கு முன்னாடி அவங்க மழையை பார்த்ததே கிடையாது. நோவா யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த தரிசனம் கிடைச்ச உடனே, சான்று சத்தம் கிடைச்ச உடனே நோவா யார்கிட்ட போய் சொல்லியிருப்பார்? அவங்க யாருக்கிட்ட? முதல்ல அவங்க வீட்டம்மாட்ட போய் சொல்லியிருப்பார், சரியா? வயசானவர், வயது முதிர்ந்தவர் திடீர்னு ஆண்டவர் என்ன இப்படி ஒரு பேலை செய்ய சொல்லியிருக்கிறாருமா, மழை வரப்போதான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உள்ள மனைவியா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? போய வேலையை வீட்டில் அடிக்கடி திட்டு வாங்கியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். போய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாம். வயசான காலத்தில் சுகர்லாம் ஏறி போய் கிடக்குது, போய் எங்கேயாவது ஓரமாக உட்காரியா எதையாவது வந்து கேட்டுட்டு உளராதன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. தன்னுடைய கணவன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடக்கிறான் என்பதை பார்த்திருந்த அந்த மனைவி, இவர் எந்த வார்த்தையும் பொய் சொல்ல மாட்டார் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கை கணவன் மேலும் இருந்தது, அவர் வணங்குகிற தேவன் மேலும் இருந்தது. அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து இணைந்து ஓடுவதற்கு ஒப்பு கொடுத்த நோவாவின் மனைவியை நீங்க அங்க பார்க்கலாம். சரி, நோவாவின் மனைவி யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க? அவருக்கு 3 பசங்க இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, வாலிப பிள்ளைங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்க. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வந்து இப்படி ஒரு கதையை இன்னைக்கு சொன்னா நீங்க மழையே பார்த்தது கிடையாது உலகம். இந்த அம்மா போய் உங்க அப்பாட்ட ஆண்டவர் பேசினாராண்டா, மழை பெய்ய போதாண்டா, 40 நாள் நீங்க பேலை செய்யணுமாண்டா, உலகாலிய போதாண்டான்னு சொன்னா இந்த காலத்து பசங்கன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அதை எப்படி எங்க வாயால சொல்றது அப்படின்றீங்களா? 2 பேரும் ஒழுங்கா இருந்துருங்க, இல்லைன்னா எங்கேயாவது முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன்னு இந்த காலத்து பிள்ளைங்க சொல்லியிருக்கோம். ஆனா அதை விட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அந்த 3 பசங்களும் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்பாவோடு நிலைத்து நிற்கிறார்கள். அந்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சான்.
அவங்க யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க? அவங்க மனைவிகள்கிட்ட. மருமக்கள் இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு மருமக இருக்கிறான்னு சொல்றவங்க தைரியமா தான் தூக்குங்க. அவ்வளோ பயமா மருமகளுக்கு இருக்கு? இந்த 3 பசங்களும் போய் அவங்க மனைவிகள்கிட்ட போய், அம்மா எங்க அப்பா இப்படி ஒரு தரிசனம் பார்த்துருக்கிறாராம், அதனால அவர் செய்ய போறாராம், நம்மெல்லாம் சேர்ந்து உழைக்கணுமான்னு சொல்லியிருந்தா இந்த காலத்து மருமக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்கள்லாம் நல்லவங்க, இங்க இருக்கிற மருமக்கள் இல்லை, நான் பொதுவாக வெளியில் இருக்கிற மருமக்கள் மாற சொல்றேன். ஒழுங்கா இருக்கிற ப்ராப்பர்ட்டியை 3 பங்கா போட்டு இல்லை 4 பங்கா போட்டு அவங்களுக்கு ஒன்றை கொடுத்துட்டு நம்மள்கிட்ட பிரிச்சுட்டு மாசத்துக்கு ஒரு வீட்டில் இருக்க சொல்லிட்டு ஒழுங்கா காலத்தை முடிக்க சொல்லி, இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு 3 மருமக்களும் கிளம்பி போயிருக்கும். யோசிச்சு பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு? அந்த குடும்பம் இணைந்து 120 வருஷம் நோவா ஓடுறான், அவன் கூடயே உண்மை மொத்தமா நிற்கிறாங்க. கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்? ஆண்டவர் குடும்பங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரிய நோக்கம். இப்படி முழு வேதத்தில் என்னால் காட்டிட்டு போக முடியும். சரி, உலகத்தை அழிச்சாரு, மீண்டும் பாவம் பெருகிச்சு, ஆனாலும் ஆண்டவர் இப்போ இந்த எல்லாரோடையும் போராட வேண்டாம், நம்ம ஒரே ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுப்போம், அவங்களோட நம்ம நடப்போம், அவங்கள என்னுடைய சந்ததியா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி யார் குடும்பத்தை தெரிந்தெடுத்தாரு? ஆபிரகாம். ஆனா அவன் கூட இணைந்து ஓடுகிற சாராள் என்கிற மனைவியும் சேர்த்தே தான் கூட்டு போறார். எகிப்துக்கு அடிமையா போறாங்க, 400 வருஷம் இருக்கிறாங்க, அங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு ரட்சகனை எழுப்புறாரு. யாரு? மோசே. ஆனா மோசேக்கு முன்னாடி அம்ராம் ஏகபத் என்கிற அவங்களுடைய அம்மா, அந்த குடும்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இப்படி நான் பல எக்ஸாம்பிள் காட்டிட்டே போலாம், அதுவே பிரசங்கம் ஆயிரும். அப்ப ஆண்டவர் உலகத்துல எப்பெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்பினாரோ அப்போதெல்லாம் ஆண்டவர் தேவ பக்தியுள்ள குடும்பங்களை தேடுகிறார். இது சத்துருவுக்கு நல்லா தெரியும், ஆனா நமக்கு தான் தெரியறது இல்லை. அந்த நோக்கத்தை சிதைப்பதற்காகத்தான் சத்துரு அவ்வப்போது குடும்பத்தில் கணவனுக்கு இடையில, மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில, பெற்றோர்களுக்கு இடையில ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருவான். அதை வச்சே நம்ம போராடி 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 நம்மளே குடும்பத்தை சிதைச்சிருவோம். ஆனா பின்னாடி சத்துரு கை கொட்டி சிரிப்பான், இந்த குடும்பத்தை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கத்தை நான் சிதைத்து விட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சத்துரு மகிழ்ந்து கொண்டிருப்பான், நம்ம இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அதனாலதான் வேதம் குடும்பத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. குடும்பத்தோடு கர்த்தரை சேவிக்கிற ஒரு அனுபவத்திற்குள் தேவ பிள்ளைகள் வர வேண்டும். அது வரவில்லை என்றால் இந்த வருடத்தை நீங்க அதே நிலைமையில முடித்து விடக்கூடாது. இப்படியாக நீங்க வேதம் முழுவதிலும் குடும்ப அமைப்பே அங்க சிதைக்கப்படுவதை நீங்க பார்க்கலாம் எல்லா இடங்களிலும். அப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது தேசத்திலே ஜனங்களுக்குள் உண்மை இல்லை, குடும்பத்திலே உண்மை இல்லை, தலைவர்களுக்குள் உண்மை இல்லை, தேசத்தை நடத்துகிறவர்களுக்குள் உண்மை இல்லை. இது எல்லாத்திற்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் ஃபவுண்டேஷனான அந்த குடும்பங்களுக்குள் இல்லாத சமாதானம் எப்படி தேசத்துக்குள்ள வரும்? அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவர் ராஜாக்களுடைய காலத்திலே நிறைய தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். நிறைய பேர் தேசத்தை எச்சரிக்கும்படி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம், ஆண்டவர் வேதத்திலே எல்லா தீர்க்கதரிசியும் விசேஷமானவர்கள் தான், ஆனால் அப்படி ஒரு சாட்சியை வேறு எந்த தீர்க்கதரிசியும் சொன்னதாக என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த மனிதனுடைய வார்த்தையில் இருந்துதான் இந்த காலத்திலும் அப்படி வாழ்வது, தேவ பக்தியுள்ள குடும்பமாக, சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்வது சாத்தியமே என்பதை ஒரு சேலஞ்சிங்காக இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பங்கள் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அவன் சொல்லுகிற சாட்சி ஒரு சாதாரணமான சாட்சி அல்ல. முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலும்
நன்கு அறியப்பட்டிருந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா, அவனுடைய புஸ்தகங்கள் 66 புஸ்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, 66 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ரொம்ப விசேஷமான புஸ்தகம். சில நேரத்தில் நம்ம படிக்கும்போது அது புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பைபிள்ல எத்தனை புக் இருக்கு? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 66 அதிகாரம் இருக்கு. அந்த ஒவ்வொரு அதிகாரமும் வேதத்தில் உள்ள ஒரு புஸ்தகத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த கருப்பொருளை சுமந்து வருகிறது. ஏசாயாவில் உள்ள முதல் 39 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு என்றே இருக்கும். மீதமுள்ள 27 40 இருந்து மீதி 66 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா மீட்பு வரப்போகிற அந்த ரட்சிப்பை குறித்து இருக்கும். இப்படி 66 புஸ்தகத்திற்கும் அடையாளமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் 66 அதிகாரங்களும் ஒரு பெரிய அடையாளமாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் இருந்து வந்தவன். ராஜாக்களை பார்க்க முடியும், நேரடியாக அரசவைக்குள் செல்ல முடியும், நன்கு படித்திருந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் அந்த மனிதன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் விட தன்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு சாட்சியை அவன் முன்வைக்கிறான். அதே அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அவனுடைய மனைவியும் தீர்க்கதரிசி என்று போட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், தீர்க்கதரிசியானவள் ஒரு வேர்டு வரும். அது யாருன்னா ஏசாயாவுடைய மனைவி. அவனுடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. அவனுக்கு உலகத்திலே பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளை குறித்து அவன் கொடுக்கிற தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து தைரியமாக சவால் விட்டு சொல்லுகிறான், இதோ நானும். அவன் ஆரம்பிக்கிறதே என் பிள்ளைங்கன்னு ஆரம்பிக்கல, நானும். அப்போ ஒரு குடும்பம் சாட்சியாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவனுடைய பங்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சாட்சியா இல்லாம என் பிள்ளைங்க சாட்சியா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இன்னும் நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க வாசிக்கும் போது சிம்சோன் இப்படி இருக்கணும், அந்த பிள்ளை நசரேயனா இருக்கணும், திராட்சரசம் குடிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தூதன் சொல்றதை நீங்க கவனிக்கலாம். ஆனா அதே காரியத்தை அவங்க அம்மாவும் செய்யக்கூடாதுன்னு அங்க வசனம் போட்டிருக்கு. வாசி பாருங்க, நியாயாதிபதிகளை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. 13 அதிகாரத்தில் அவங்க அம்மாட்ட சொல்லும் போதும் நீயும் அதுக்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அது அந்த குடும்ப தலைவனிடத்திலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வைஸ் வர்சா இப்படி இருக்கலாம். உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பாரானால் உங்களுடைய சாட்சி முதலாவது அங்கே முக்கியம். நீங்க முதல்ல சொல்ல முடியணும், நான் என் தேவனுக்கு அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறேன் என்று சொல்ல முடியணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அற்புதம் செய்யறது, அடையாளம் செய்யறது, அதெல்லாம் ஓகே. ஆண்டவர் நம் மூலமாக அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். ஆனா அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, நாங்களே அற்புதம், நாங்களே அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை பார்க்கிறவங்க எங்களிலே இயேசுவை காண்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை! அப்படி சொல்ல முடியுமா? நான் என் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவரே நான் அப்படி சொல்ல முடியுமா? நிறைய இடத்துல நானே குறைவுபட்டிருக்கிறேனே, என் பேச்சில், என் நடக்கையில், என்னுடைய நான் மற்றவங்கள்ட்ட பழகிற விதத்தில், பார்க்குற விதங்களில், மற்றவங்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுற காரியங்களில் என்னை பார்க்கும்போது ஜனங்கள் எனக்குள்ள இயேசுவை பார்க்குறாங்களா அல்லது என்னை மட்டும் பார்க்குறாங்களா? நம்ம நிறைய இயேசுவை குறித்து பேசிட்டோம், வாழ்ந்து காட்ட வேண்டிய காலத்திற்குள் வந்திருக்கிறோம். அதனாலதான் குடும்பம் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய யோசிக்கலாம். இந்த காலகட்டத்தை யோசித்து பார்க்கும்போது இந்த குடும்பத்தை சிதைக்கிற நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த மீடியா, யாரோ ஒரு சினிமா பிரபலம் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டார்னா அவர் என்ன பண்றாரு, இப்போ ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுறார், மீ அண்ட் மை ஒய்ஃப் ஆர் டிசைடட் டு கோ இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் போட்டுறார். உடனே அந்த மீடியா என்ன பண்ணுது, எல்லா நியூஸ் சேனல்லையும் அதுதான், அவர் பிரிஞ்சுட்டாராம், அவர் பிரிஞ்சுட்டாராம். ஏஆர் ரகுமான் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவரு அவங்க வீட்டம்மாவும் டைவர்ஸ்ன்றாங்க. சரி, அதுதான் அவரு வேற தலைமுறை, அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் பார்த்தா திடீர்னு அவரு
இதை மீடியா போட்டு 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 காமிக்கும். ரஜினியோட மருமகன் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணிட்டாராம், அவர் பிரிஞ்சு வாழ போறாரு, அதை என்ன பண்ணும் மீடியா போட்டு 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 காமிக்க காமிக்க. ஏன் இந்த மீடியா இந்த வேலையை செய்துன்னு நினைக்கிறீங்க? இதை போட்டு போட்டு திரும்ப திரும்ப காமிக்கும் போது இது என்ன ஆயிரும் தெரியுமா? அது ஒரு நியூ நார்மல் ஆயிரும், சாதாரணம் ஆயிரும். அப்ப சத்ரு ஒரு காரியத்தை தேசத்துல செய்யறான். he want to normalize things which are abnormal. எது நடக்கக்கூடாத காரியமோ, வேதத்திற்கு புறம்பான காரியமோ, அதை உலகத்திலே சத்துரு எப்போதுமே சாதாரணமாக்க விரும்புவான். அதை மீடியா மூலமாக பல நிலைகளிலே செய்வான். ஆனா இது உலகத்துல நடக்கிறது. ஆனா இன்றைக்கு இதே குடும்பத்தை பிரிஞ்சிட்டு, என் மனைவியை தள்ளிட்டு, திருமணம் ஆகாத இன்னொரு பெண்ணை கூட்டிக்கிட்டு நான் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி ஊழியக்காரர்களே இன்றைக்கு வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். அதுவும் சத்துருவுடைய பெரிய தந்திரம். இது இனி வருகிற நாட்களிலே சபைக்குள்ளும் நார்மலைஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு அந்த ஆபத்து? இதற்கு பின்னால் சத்துருவின் கிரியைகள் இருக்கிறது, அவனுடைய தந்திரம் இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்களை அவன் மீடியாவை வச்சு பிரபலப்படுத்துவான். சபையும் கெடுக்கணும்னா சபையிலே பிரபலமாக அறியப்பட்ட நபர்களை வைத்தும் இதே பிரிவினையின் காரியங்களை சத்துரு இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கொண்டு வருகிறான். இதை பிரபலப்படுத்துகிற ஊழியர்களும் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்துல நான் வாழும்போது எப்படி ஆண்டவரே நான் ஏசாயாவை மாதிரி நானும் என் பிள்ளைகளும் அற்புதம் அடையாளம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நான் அந்த ஏசாயாவுடைய அந்த புஸ்தகத்தை நிறைய காமிக்கலாம். எனக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் அன்றைக்கு இருந்த நாட்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதே போன்ற காலகட்டத்தில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். காரியங்கள் வேறு விதத்திலே நடந்தது. அதே பாவங்கள் இன்றைக்கு வேறு விதத்திலே நடக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு ஏசாயாவினால் அப்படி ஒரு சாட்சியை சொல்ல முடியுமானால் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியும், சொல்ல முடியணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதல்ல நமக்கு அந்த வாஞ்ச முதல்ல வரணும். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு திருப்பிக்கோங்க, முதல் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். அவனுடைய தீர்க்க தரிசனம் சொன்ன காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை அவன் முதலாவது அதிகாரத்திலேயே ஆரம்பிக்கிறான். வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தினால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இதே நிலைமை தான் இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறது. டிசைன் தான் வேற. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இது எதுவுமே இல்லாத இருந்த அந்த நாட்களிலும் ஏசாயா தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கிறான். உலக மக்கள் அல்ல, இஸ்ரவேலையும் யூதாவையும் தான் பார்க்கிறான். தேவன் தெரிந்தெடுத்த சொந்த ஜனத்தை தான் பார்க்கிறான். அந்த ஜனத்தை குறித்து, இவன் வாழ்கிற அந்த சமுதாயத்தை குறித்து ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்பா நீ பாரு, இதெல்லாம் பாவம் உள்ள ஜாதி, அக்கிரமத்தினால் பாரம் சுமந்த ஜனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த ஜனம் எப்படி தெரியுமா? தன்னுடைய அக்கிரமத்தினாலே பலவிதமான சாபங்களையும் பாரங்களையும் தன்மேல் ஏற்றிக்கொண்டு சுமந்துகிட்டு இருக்கிற ஜனம்பா. இப்படித்தான் இந்த ஜனங்கள் வாழுகிறது என்று ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக அங்கலாய்க்கிறார். அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு என்னவா? கேடு உண்டாக்குகிற புத்திரர். சுத்தி எங்க பாருங்க, இன்னைக்கு உலகத்துல வெளியே இருக்கிற மக்களை பாருங்க, நிறைய இடங்கள்ல யாருக்கு எப்படி கேடு உண்டாக்கலாம், எப்படி அடுத்தவனை கெடுக்கலாம், எப்படி நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி எங்கேயாவது புத்தியே இல்லாம வேகமா வண்டியை ஓட்டிட்டு போய் எவனையாவது இடிச்சு தள்ளி அவன் குடும்பத்தை பாழாக்கலாம். எங்க பாருங்க, எங்க ஏரியாலாம் சில நேரத்தில் அந்த சைடில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க வாலிப பிள்ளைங்க கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். கேடு உண்டாக்குகிற புத்திரர் இப்படிலாம் இருக்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு 3வது வசனத்துல, என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகத்தை அப்படியே சுத்தி பாருங்க.
உணர்வில்லை, அறிவில்லை. இன்னும் ஆண்டவர் சொல்லும் போது 2ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை. நான் வளர்த்தேன், பெத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்குனேன், ஆனா அந்த பிள்ளை எப்படி இருக்குது, என்ன நினைக்கிறது இல்லை, கொஞ்சம் உயர்வு வந்த உடனே என்ன தள்ளிட்டான் அப்படின்னு புலம்புகிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. ஆனா அதே நேரத்தில் தாயின் அன்புக்கு ஈடானது இல்லைன்னு இந்த உலகம் சொல்லும். ஆனா இன்னைக்கு தான் பெத்த பிள்ளைய கூட்ட நெரிசல்ல சாக கொடுத்தாலும் அதே தாய் 2 மாசம் கழிச்சு வந்து எவனோ ஒருத்தன் ஹோட்டல்ல ரூம் போட்டு கூப்பிட்டான்னா அங்க போய் நின்றுக்கிட்டு சொல்லுது, என் பிள்ளை போனது கூட பரவாயில்ல, இவரை நான் பார்த்துட்டேனே, இவரை நான் தொட்டுட்டேனேன்னு சொல்லி அற்ப காரியங்களிலே அகமகிழ்கிற தாய்மார்கள் வந்துவிட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே நாட்கள் தான் ஏசாயாவின் நாட்கள்ல இருந்துச்சு. நம்ம இந்த நாட்கள் இப்படி மோசமா இருக்குதே, என் பிள்ளைங்க போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, 40 பேர் இருக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்க, என் பிள்ளை மட்டும் எப்படி அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியுமான்னா நான் யோசிக்கிறேன், சொல்ல முடியாது. ஆமா, கஷ்டமான காலத்துல தான் இருக்கிறோம். ஆனா ஏசாயாவை கருத்து ஆண்டவர் காண்பித்து கேட்பார், அதே போன்ற ஒரு காலகட்டத்திலே எனக்கு முன்பாக நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதன் இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயாவை காண்பித்து விடுவாரோ. சரி, இந்த செக்யூலர் வேர்ல்டு தான் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்குது பாருங்க. அதே 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க பாப்போம், 12ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். எல்லா அட்டகாசமும் தேவ ஜனங்களுக்குள்ள நடக்குது. ஆனா என்ன மட்டும் பண்றாங்களா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது காணிக்கையை கொண்டு வர்றாங்களாம். அப்புறம் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். மாதப்பிறப்புகள், பண்டிகைகளையும் உங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் என் ஆத்துமா வெறுக்கிறது. ஆமா ஆமா, போதும் போதும் போதும், இப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே போலாம். ஆண்டவர் அந்த தேசத்தின் ஏசாயா நாட்களில் இருந்த காலத்தை படம் பிடித்து காட்டுகிறார். இவன் தேசத்து ஜனங்கள் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கிறான், என்னுடைய ஜனம்தான், நான் தெரிந்தெடுத்த ஜனம்தான், ஆனா அதையும் செஞ்சுக்கிறான், ஆலயத்துக்கும் வந்துக்கிறான். இப்ப தேசத்துல ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம், they were just rituals, சடங்காச்சார கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை தவறாம வந்துடுறாங்க. ஆனா உலகத்துல ஒரு வாழ்க்கை, ஆலயத்துல வேற வேஷம். இதுவும் இன்றைக்கு இருக்கிற காரியமே. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த தேசத்துல நான் சந்தோஷமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு வாலிபர்களுக்குள்ள வந்தாலும் சரி, பெரியவங்களுக்குள்ள வந்தாலும் சரி, ஆண்டவர் ஏசாயாவை ஒரு அடையாளமாக காண்பித்து விடுவார். அவனால வாழ முடிஞ்சிச்சுன்னா என்னாலையும் வாழ்ந்து காட்ட முடியும்னு நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, கொஞ்சம் பேருக்கு டவுட்டாவே இருக்கும், இன்னும் முடியணும். முதல்ல அந்த ஆசை வரணும். நம்முடைய சொந்த பலத்தினால் அது முடியாது. ஆனால் அதற்காகத்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட தங்கி இருந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கும் போது இதெல்லாம் சாத்தியம்தான். இன்னைக்கு நீங்க தேசத்தை சுத்தி பாருங்க, தமிழ்நாட்டில் நீங்க பாருங்களேன், எங்க பார்த்தாலும் வசனத்துக்கு குறைச்சலே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. யூடியூபை திறந்தாலே என்னதான் வருது, ஒரே டெய்லி வாக்கு தத்தம், இன்றைய நாளுக்கான வார்த்தை, அப்புறம் அந்த வாரத்துக்கான வார்த்தை, இந்த மாதத்துக்கான வார்த்தை, அடுத்து இந்த மணி நேரத்துக்கான வார்த்தைன்னு வந்துடும் நினைக்கிறேன். ஆண்டவர் எப்படி அன்னைக்கே எழுதி வச்சுட்டார் பாருங்க. உங்களுடைய மாதாந்திர வாக்கு தத்த கூட்டத்தையும் அப்படிதான் படிக்கணும்னு நினைக்கிறேன், வாராந்திர உபவாச கூட்டத்தையும். என்ன சொல்றார் ஆண்டவர், எல்லாம் பண்றீங்கப்பா, உன் வாழ்க்கைக்கும் நீ பண்ற எதுக்குமே என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, உன் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம் பாஸ்டர், நாங்கள் வரும்போது இந்த ட்ரீ எல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த நாட்களில் நம்ம எப்படி நிறைய காரியங்களை ரொம்ப ஆடம்பரமாக காட்டணும்னு சொல்லி, ஆண்டவரை காமிக்கிறதுன்னு சொல்லி கடைசியில் எதை காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம்,
தாத்தாவையும் ட்ரீயவும் காட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். உண்மை. ஆண்டவர் பார்க்குறாரு, உன் பண்டிகைகள்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. பண்டிகைகளை சந்தோஷமா அனுசரிங்க, அதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது, வேதமும் அதுக்கு எதிரி கிடையாது. ஆண்டவர் அன்றைக்கு இருந்த நிலைமையை படம் பிடித்து காட்டுகிறார். இதெல்லாம் செஞ்சாங்க, ஆனா அவங்க இருதயமோ எனக்கு தூரமா இருந்தது அப்படின்ட்டார் ஆண்டவர். சரி, இப்படியே நான் காமிச்சிட்டே போன நேரம் ஆயிருமே. அடுத்து இன்னொரு காரியத்துக்கு வாங்களேன். வாங்க, அதே 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எது உலகம் எது செய்தாலும் அது பணத்திற்காகவே, பொருளுக்காகவே செய்யப்படுகிறது. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் அதே போன்ற ஒரு மாயையில விழுந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியங்களும் உட்பட. தங்கம் என்னதான் விலை ஏறினாலும், என்னது என்ன சொல்லுவாங்க, ஒரு பண்டிகை வரும், என்னது அன்னைக்கு நகை வாங்கினா நிறைய கிடைக்குமா? என்ன பண்டிகை அது? அக்ஷய திருதி. அன்னைக்கு நீங்க போய் பாருங்க, ஒரு நகை கடையில கூட்டலாம் இருக்கா பாருங்க. என்னதான் சேர்ந்தாலும், என்னதான் விலை ஏறினாலும் நகை கடையில கூட்டம் குறையல. அன்னைக்கு இருந்த நிலம் அதே தான். தேசத்துல வெள்ளிக்கும் பஞ்சம் இல்லை, பொண்ணுக்கும் பஞ்சம் இல்லை. அப்போ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல எப்படி இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கோ, அன்றைக்கும் அதே ஒரு பொருள் தான் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அப்படின்னு ஃபாதர் அழகா பாடிட்டார். நம்மளும் பாடிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும் இல்ல? பல நேரத்தில் நம்ம பாட்டு பாடியே ஆண்டவரை ஏமாத்தலாம்னு நினைக்கிறோம். ஆனா அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். நீ பாடுற பாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவார். நிறைய பாட்டு நீங்க பாடினீங்கன்னா அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களால் பாட முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னு பாடுவோம். என் கூடவே இரும் அப்படின்னு பாடுவோம். அவர் பார்ப்பார், நான் உன் கூட தான் இருக்கேன், நீ தான் என்னை விட்டு ஓடிட்டு இருக்கேன்னு பார்ப்பார். இப்போ பார்த்தீங்களா? அப்போ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஒரு மாயையான உலகத்திற்குள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு ஏசாயாவும் அதே போன்ற சூழ்நிலையிலே தான் குடும்பமாக இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனால சொல்ல முடியும், உலகம் மெட்டீரியலிஸ்டிக் பின்னாடி ஓடினாலும் நானும் என் பிள்ளைங்களை யார் பின்னாடி தான் போவோம்? கர்த்தர் பின்னாடி தான் போவோம் என்று சொல்ல முடியுமானால் நீங்களும் நானும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. யோசுவாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் வாலிபனாக இருந்தபோது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான், அது நல்லா தெரியும். ஆனா வயசான காலத்துல மரிக்கிறதுக்கு முன்னாடி தன் தேசத்து பிரபுக்கள் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு சொல்றான் 24:15, நான் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எப்படி அப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு? நான் தனியா உட்காந்து ரூம்ல சொல்லிடலாம். ஆனா முழு தேசத்தையும் தான் நடத்தின தேசத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி இவங்க எல்லாம் சொன்னாங்க? வாய்ப்பே இல்லையா ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கன்னு குடும்பமா கேளுங்க. வருகிற புதிய ஆண்டுக்குள்ள இருந்து இப்ப இருக்கிற நிலைமையிலேயே உங்க குடும்பம் பிரவேசிக்க கூடாது. நாம் வித்தியாசம் உள்ளவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாக சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்றால் வித்தியாசத்தை காண்பித்து தானாக வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் சாக்கு போக்கு சொல்ல இடமே கிடையாது. அதே 7வது வசனத்துல அடுத்து போட்டிருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அடுத்து அவர்கள் தேசம் பெரிய பெரிய வண்டிகளாலும் அவர்கள் கார்களுக்கும் முடிவில்லை. அப்படிதான் படிச்சுக்கணும் இந்த காலத்துல. நம்ம பசங்க 12வது படிச்சு முடிக்கிறாங்களோ இல்லையோ, அப்பாவை அம்மாவை போட்டு தள்ளி எப்படியாவது கடனை உடனே வாங்க வச்சு அவன் போடுற பைக்குக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் போடுறான். தேசம் வண்டிகளால் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது, அன்றைக்கு குதிரைகளால் நிறைந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் சென்னையில் நிறைய டிராஃபிக் காரணமே நீங்கள் என்ன தெரியுமா? நிறைய கார், பெரிய காரை வச்சுட்டு ஒரே ஒரு ஆள் போவார், நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய கார்ஸ் தான் டிராஃபிக் காரணமே. அன்னைக்கு தேசம் குதிரைகளால் நிறைந்திருந்தது, இன்றைக்கு தேசம் பெரிய பெரிய வண்டிகளால் நிறைந்திருக்கிறது, அப்புறம் ரதங்களால் நிறைந்திருந்தது, இன்றைக்கு கார்களால் நிறைந்திருக்குது. நீங்கள் அப்படி போட்டு படிச்சுக்கோங்க. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த கான்டெக்ட் இதுக்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. உலகம் ஒன்றும் பெருசாலாம் மாறலை. இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது.
இதெல்லாம் சமுதாயத்துல ஒரு பெரிய ஆஸ்தி, இதுதான் எனக்கு அங்கீகாரம் என்று சொல்லி அன்றைக்கு நினைத்து கொண்டிருந்த மனிதர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து காண்பித்த ஏசாயா தான் சொல்லுகிறான், நானும் நீர் தந்த என் பிள்ளைங்களோ இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி மூந்த பார்த்து, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். சரி, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம், 8ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தேசம் விக்கிரகங்களினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் தேசம் விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறது. ஆமா, இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான். இன்னைக்கு எது நடந்தாலும் விக்கிரகம், எங்க பாருங்க விக்கிரகம் தான். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நாங்கள் விக்கிரகத்தின் பின்னாடிலாம் ஓடினது இல்லையே, நாங்கள் அதெல்லாம் விட்டு வந்து ரொம்ப ஆயிட்டமே. தொடர்ந்து வாசிங்கக்கா அந்த வசனத்தை. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆமா, என்ன பண்றாங்களாம்? தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறாங்களாம். அப்படி எதையாவது பணிந்து கொள்றீங்களா நீங்க? இல்லையா? நிஜமாவா? நான் அப்படி எதையும் பணிந்து கொள்ளலன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஆமா, ஒரு சிலர் தைரியமா கை தூக்கிறீங்க. இல்லை நாங்கள் ஒரு சிலதை பணிந்துக்கிட்டு இருக்கிறோம், கை தூக்குங்க பார்ப்போம். நான் சொல்லிட்டா எல்லாருமே பணிந்து கொள்கிறோம். தங்கள் கைகள் உண்டு பண்ணினதையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளாதவர்கள் யாருமே இல்லை. என்னது? ஆமாம், அடுத்த வசனம் வாசிங்க, என்ன நல்லா இருக்கும். சிறியவனும் குனிகிறான். ஆமா, சின்ன பையனும் போனுக்கு குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். அவனாவது குனியதான் செய்யறான், பெரியவன் இப்ப என்ன பண்ணிட்டான்? போனுக்கு சாஸ்தாங்கமா விழுந்துட்டான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையன் போனை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்ன பெற்றோர்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பையன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான், அப்பாவும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாரு. சரியா? பையன் என்ன கேம் விளையாடுறானோ அதை விட அதிகமா அம்மாவும் விளையாடுறாங்க. தங்கள் விரல்களின் கிரியைகளுக்கு மதிமயங்கி போன கூட்டம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது தடவிட்டு இருக்கு. நம்ம சொல்லிடலாம், நாங்கள் விக்கிரகத்தெல்லாம் வழிபடுறது இல்லைன்னு. தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்ட எதுவும் அது விக்கிரகமே என்பதை வேதம் காண்பிக்க தவறவில்லை. அன்னைக்கே ஏசாயா மூலம் எழுதி வச்சிட்டாரு. நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு இருந்தேன் பாருங்க சமீபத்தில். நான் சைடு அப்பர் பெர்த்தில் படுத்திருந்தேன். எனக்கு கீழே ஒரு 75 வயசுக்கு மேலே உள்ள ஒரு அம்மா, அவங்களுக்கு ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண தெரியல. நடுவில் யாருக்கோ கால் பண்ணாங்க, ரீச் ஆகலை. பக்கத்தில் இருந்த அக்காட்ட கேட்டாங்க, ஏம்மா அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா அது நெட்வொர்க் இல்லைம்மா, கொஞ்சம் தூரம் போனோடனே வந்துருமான்ட்டு. அப்படி ஃபோனே யூஸ் பண்ண தெரியாத அம்மா. நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். நடுவில் 2:30 மணிக்கு திடீர்னு முழிச்சு பார்க்குறேன், எனக்கு கீழே ஒரே வெளிச்சமாக இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த 75 வயசு பாட்டியம்மா உட்காந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. சர்ன்னு ஊட்டி நைட்டு 2:30 மணிக்கு. பெரியவனும் பணிகிறான், சிறியவனும் குனிகிறான். சிறியவனாவது குனிகிறான் தான் போட்டு. பெரியவர்களே, நானும் என் பிள்ளைகளும். நம்ம வாழ்ந்து காமிக்கலனா பிள்ளைங்க எப்படி வாழ்ந்து காமிக்கும்? அதனால உடனே இன்னைக்கு பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப கொண்டாடம் தான் நினைக்கிறேன். ஒரு சில பிள்ளைங்களாம் உட்காந்துக்கிட்டு வீட்டில் போய் அவர் என்ன சொன்னார், முதல்ல நீ வாழ்ந்து காமின்னு சொன்னார்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வசனத்தை தான் சொல்லிட்டு போகிறேன். அது நீங்களாச்சு உங்கள் பிள்ளைங்களாச்சு. கர்த்தர் எல்லாரையும் அக்கௌண்டபிளாக கொண்டு வந்து நிறுத்துவார். யாரும் தப்பிக்கலாம் முடியாது. ஆமாம், அடுத்து போட்டார் அங்கே, சின்னவனும் குனிகிறான் பெரியவனும் பணிகிறான் என்று சொல்லி. அடுத்து ஒரு சில காரியங்களை வாசிக்கலாமா? அடுத்து 5ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. நிறைய காரியம் எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. 5ஆவது அதிகாரம் வாங்கலேன். அங்கே வந்துட்டீங்கன்னா 11ஆவது வசனம் வாசிங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமா, டாஸ்மாக்கு போய் காலையிலே காத்து கிடக்கிற கூட்டத்தை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கு ஏசாயா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் சொல்லிட்டான். அதிகாலமே எழுந்து சாயங்காலம் வரைக்கும் இருட்டி போகும் அளவு. யாராவது அப்படி இருக்கீங்களா? இல்ல இருக்க மாட்டேங்க, நம்புறேன். சரி, இது சொல்லிடலாம். நம்ம
ஆனா இதே போன்ற ஒரு காலகட்டம் ஏசாயாவின் நாட்கள் இருந்துச்சு. ஆனா அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஏசாயா சொல்றான், நான் என் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். நீங்களும் நானும் எங்க இருந்தாலும் தேவ பிள்ளைகளை அது இம்பாக்ட் பண்ணக்கூடாது, நம்ம தான் சமுதாயத்தை இம்பாக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க, அதுதான் இன்னும் வசனமா இருக்கு. அவர்கள் சுரமண்டலத்தையும், அவர்கள் கிட்டாரையும், தம்புருவையும், ஆமா ட்ரம் பேடையும், மேளத்தையும், இன்னும் மேளத்தையும், நாகசுரத்தையும், கீபோர்டையும், மதுபானத்தையும் வைத்து, ட்ரம்பட்டையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆமா, இதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. தம்பிகளா, மியூசிக் வாசிக்கிற தம்பிகள்லாம் என்கிட்ட கோபிச்சுக்காதீங்க. நல்லா வாசிக்கிறீங்க, அழகா வாசிக்கிறீங்க. எனக்கு இந்த மியூசிக் வாசிக்கிறவங்கள பார்த்தாலே பயம். என் பிள்ளைங்க நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா கீபோர்டு வாசிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறதே தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இந்த யூனிவர்ஸோட முதல் மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா? ஏஆர் ரஹ்மானா? இந்த யூனிவர்ஸோட முதல் மியூசிக் டைரக்டர் யாரு? மியூசிக் டைரக்டர் யாரு? லூசிபர். அவனுடைய ஆயுதம் தான் அது. இன்றைக்கு தேவ சபையையும் ஜனத்தையும் வஞ்சிப்பதற்கு சத்ரு அதே ஆயுதத்தை தான் பயன்படுத்துகிறான். நீங்க நல்லா பார்க்கலாம். அதனாலதான் உலகத்துல வாசிக்கிறவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும். என்னன்னா, உலகத்துல வாசிக்கிறவன் பண்றது பெர்ஃபார்மன்ஸ், ஆனா நம்ம உள்ள வாசிக்கிறது அது தேவனுடைய ஊழியம். நான் பாடுகிற பாடலோ, நான் கீபோர்டில் பிடிக்கிற ஒரு கார்டோ, அது கர்த்தருடைய வார்த்தையோடு இசைந்து ஒரு 4 பேரோட இருதயத்தை தொடணும் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா வாசிக்காதீங்க என்று சொல்லி நான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறது தான். மியூசிக் வாசிக்கிற எல்லார்ட்டையும் சொல்கிறேன், இந்த மியூசிக் என்பது ஒரு பெரிய வஞ்சகம். இந்த நாளில் அது எளிதாக ஃபேமை கொடுக்கறதுனால அது நிறைய பேரை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட மாயையில் விழுந்து போன சபையின் வாலிபர்கள், ஊழியர்கள் மிகுதி. ஆனால் அந்த நாட்களில் வாழ்ந்த ஏசாயா, என் பிள்ளைங்களுக்கு அடையாளம் மியூசிக்னு சொல்லலை, என் பிள்ளைகள் தேவனை வெளிப்படுத்துகிற அற்புதங்களும் அடையாளங்களும் என்று வாழ்ந்து காட்டி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமாம், யோசிச்சு பாருங்க. உலகம் இன்னைக்கு ஒரு பகுதியில் போயிட்டு இருந்தாலும் அதே காரியத்தை சத்ரு வேற விதத்தில் ஆவிக்குரிய போர்வையில் பல காரியங்களை கொண்டு வந்து இப்படி ஏமாத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் சபை அதை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் ஆண்டவர் சாட்சியாக ஏசாயாவை வைத்திருக்கிறார். அவன் மூலமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இதெல்லாம் சொல்றதுக்கு தயங்குறது இல்லை, நீங்க என்னை தப்பா எடுத்துக்கோங்க. நானும் என் வீடு என் வீட்டார் அனைவரும் ஓயாம நன்றி சொல்லுவோன்னு பாட்டு எழுதலாம். அந்த பாட்டை ஊரே பாடிச்சு. ஆனால் அந்த பாட்டு உண்மையிலே வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி பிரிஞ்சு தான் மனைவியை குறித்து ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு நிலைமைக்கு அந்த குடும்பம் போகுமா? ஒரு சொந்த வாழ்க்கையில் இல்லாமல் ஒருத்தன் வெறும் வார்த்தையினால எழுதிட முடியும், அதை பாட்டா நம்மளையும் பாட வச்சிட முடியும். ஆனால் சாட்சி போச்சுன்னா, அந்த வார்த்தைகள் உண்மையா இருந்திருந்தா எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை வரும்? நான் கேட்கிறேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள. அதனாலதான் இன்னைக்கு நம்ம யூடியூப் ஒரு சோசியல் மீடியா இந்த காலத்துல வாழ்றதுனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆறுதல தேவனுடைய வார்த்தையில தேடுங்க. ஆண்டவர் பாடல்கள் மூலமாகவும் பேசுகிறார். ஆனால் எல்லா பாடல்களும் தேவனால் அருளப்பட்டவைகள் அல்ல, எல்லா மியூசிக்கும் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. அதை பகுத்து அறிகிற அறிவு இந்த நாளிலே தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். அது இல்லாமல் போவோமானால் ஏதோ ஒரு உலக மனிதன் பாடுறது போல நம்மளும் பாட்டை பாடிக்கிட்டு ஆடிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்றாரு, மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. அப்ப எந்த பாடலோ எந்த ஆராதனையோ நாம் செய்கிற எந்த காரியமோ அது தேவ ஜனங்களை கர்த்தரின் கிரியைகளுக்கு நேராக அவருடைய இருதயத்திற்கு நேராக நடத்த வேண்டுமே அல்லாமல் அது மனிதர்களுக்கு நேராக ஒருபோதும் நடத்திவிடக்கூடாது என்பதில் சபையும் தேவ பிள்ளைகளும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஏசாயா மூலமாக
ஆண்டவர் சொல்றாரு, பார்ப்பா, இப்படிப்பட்ட காலத்துல தான் அவனும் வாழ்ந்தான். இன்றைக்கு இருக்கிற இதே அக்கிரமங்கள், இதே பாவங்கள், இதே மோசமான காரியங்கள் அன்றைக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் அவனால வாழ்ந்து காட்ட முடிந்திருக்கிறதே, நீ ஏன் வாழ்ந்து காட்டக்கூடாது? ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். யாரும் போக்கு சொல்லிட முடியாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புக்கு நாம் தான் உத்தரவாதம். அதுதான் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏசாயா ஆரம்பிக்கும் போதே நானும், இப்போ நான் 1000 பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் எனக்கு வீட்டில் சாட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா மேடையில் நல்லா பேசுவார், ஆனால் வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் பேசுனதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், பின்னாடி தான் இருக்காங்க, போய் வேணால் கேளுங்க. டவுட்டாக இருந்தால், உங்கள் அப்பா இவ்வளோலாம் பேசுகிறாரே, ஒழுங்காக இருக்கிறாரா வீட்டில் அப்படின்னு கேட்டு பாருங்க. சரியா? அப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் என்ன பார்க்குறது எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? ஒரு மணி நேரம் பார்ப்பீங்க. ஆனால் நான் பெரும்பாலும் இருக்கிறது எங்கே? வீட்டில். அப்போ என்னுடைய சாட்சி வீட்டில் இருக்குமானால், என்னை பார்த்து என் பிள்ளைங்க, என் குடும்பம், என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை மற்றவர்கள், என் சகோதர சகோதரிகள், அவங்க என்னை பார்த்து இம்பேக்ட் ஆகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தன் வித்தியாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற அந்த இம்பேக்ட் வரணும். அது மற்றவர்களுக்குள்ள வருதோ இல்லையோ, நம்முடைய இம்மீடியட் ஃபேமிலி இருக்கு பாருங்க, உங்கள் அக்கா, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற உங்கள் இம்மீடியட் ஃபேமிலி இருக்கு பாருங்க, நீங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள். அதனால தான் பவுல் எழுதும் போதெல்லாம், எபேசியரில் அந்த பிலிப்பியர்லாம் எழுதும்போது பிதாக்களைன்னு எழுதுவார், அடுத்தது கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த 4 தான் அட்ரஸ் பண்ணுவார். சகோதரர்களை குறித்து எழுதியிருந்தாலும் இந்த குடும்பம்னு வரும்போது இந்த 4 கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவார். நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ நம்ம எல்லாரும் நம்முடைய இம்மீடியட் ஃபேமிலிக்கு நம்ம தான் உத்தரவாதம். சரி, அடுத்த தேசம் எப்படி இருந்துச்சான்? அதே 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலை கூட்டுகிறவர்களுக்கு. ஆமா, தேசத்துல ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களாம்? தாங்கள் மாத்திரம் தேசத்தில் வாசமாய் இருக்கும்படி. ஒரு செல்ஃபிஷ் வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரு சுயநலமான உலகத்தில் இருக்கிறோம். அப்போ குடும்பத்தில் பார்த்தாலுமே சரி, நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிறைய பேரை, ஒரு சில நபர்களை பார்க்கலாம். குடும்பத்திலையும் சுயநலமான ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்க்கலாம், சுயநலமான ஆட்கள் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு என்று வாழுகிற ஆட்கள் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் எப்படியாவது அடுத்தவனை பிடிச்சி கீழே தள்ளலாமான்ற ஆட்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் படிக்கிற இடத்துல சரி, வேலை செய்கிற இடத்துல சரி, இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஏசாயாவின் நாட்கள்லையும் ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு, தாங்கள் மாத்திரம் தேசத்தில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும். எத்தனையோ கோர்ட் கேஸில் இந்த இட கேஸு, இந்த பிளாட்டு, அந்த கேஸ்லாம் வரது நீங்கள் பாருங்கள். என்ன பிரச்சனை வரும்? இவர் பெரிய இடம் வச்சுருப்பாரு, பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கும், அதில் போய் ஒரு 2 அடியை சேர்த்து பிடிச்சி கட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கேஸை போட்டுட்டு இருப்பாங்க. இதே நிலைமை தானே அன்னைக்கு ஏசாயா எழுதுறாரு. தேவ ஜனங்களுக்குள்ள இப்படிதான் இருந்துச்சான். எப்படி இருக்கு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட காலத்திலே, அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலே வாழ்ந்த ஏசாயா அவன் சொல்றான், நான் என் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். யோசுவா சொல்றான், வாலிபனா இருக்கும் போதும் சொல்றான், வயசான காலத்திலையும் சொல்றான். இன்னும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுன்னு ஒரு மனுஷனை வாசிக்கிறோம், தெரியுமா? இப்போ யோசுவாவாவது தேவனுடைய மனிதன், இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தான். அதே மாதிரி ஏசாயாவும் தேவனுடைய மனிதன் தான், தேவனுடைய பிள்ளைகளாக அறியப்பட்டிருந்தவன் தான். ஆனால் இந்த கொர்நேலியு யாரு? அவன் ஒரு ரோமன், அவன் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி. ரோம போர் சேவகர்களில் இருந்த அந்த பட்டாளத்தில் அந்த கமாண்டர் அவர். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு சாட்சியை சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. அவன் தான், அதுதான் அதிசயம். அவன் தேவ பக்தி உள்ளவன், ஓகே, தன் வீட்டார் அனைவரும். அது எப்படின்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களில் வீட்டார்னா நம்ம குடும்பம் மட்டும் கிடையாது. அந்த நாட்களில் அவங்க வீட்டிலனா வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அடிமைகள் இருப்பாங்க, அப்படிப்பட்ட வழக்கம்லாம் இருந்துச்சு. அப்போ அதை தான் இங்கிலீஷில் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றான், அவன் வீட்டார் அனைவரும். ஒரு ரோமனாக இருந்தவன், யூதர்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அந்த நாட்கள்ல.
இந்த ரோமனாக இருந்தவன் எப்படியோ ஆண்டவரை அறிந்திருக்கிறான், எப்படியோ அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறான், எப்படியோ ஆண்டவருடைய காரியம் அவனுக்குள் கிரியை செய்திருக்கிறது. அவன் சொல்றான், நான் எப்படி இருப்பேன், விட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்று சொல்லி ஒரு ரோமனால சொல்ல முடியும்னா ஏன் நம்மளால சொல்ல முடியாது? முதல்ல அதுக்கு தேவை என்னதான்? நமக்குள்ள ஒரு வாஞ்ச வரணும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக உம்மை சேவிக்கிறவர்களாக, குடும்பமாக உம்மை நேசிக்கிறவர்களாக, குடும்பமாக உம்மை தேடுகிறவர்களாக. அந்த ஃபாதர் பாடின பாட்டு நம்முடைய வாழ்க்கையா மாறணும். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, அப்படியே தொடர்ந்து இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தேசம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 3வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள், சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து, அகந்தையாயிருந்து, கழுத்தை நெரித்து நடந்து, கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து, கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். நல்லா கவனிங்க. தேசத்துல எப்படி இருந்தாங்களாம்? யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? சீயோன் குமாரத்திகள். சீயோன்னா அங்க எருசலேம் அந்த பகுதியில் இருந்த பெண்கள் எப்படி இருந்தாங்களாம்? எப்படி இருந்தாங்க? அகந்தையா இருந்து. அகந்தைனா என்ன? யாராவது வந்து நடிச்சு காமிக்கிறீங்களா? நான் சொல்ல சொல்ல அந்த சிம்பிள் அப்படியே பண்ணி காமிங்க பார்ப்போம். யாராவது பண்ண சொல்லுவோமா? சீயோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து. ஆமா, பெண்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? அதனால பெண்கள் ஆண்கள் நான் பிரிச்செல்லாம் பேசல. அந்த பெருமை அகந்தை இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க? கழுத்தை நெரித்து நடந்து. யாராவது நடந்து காட்டுறீங்களா? அப்படி கழுத்தை நெரித்து நடந்து. நான் நடந்து காட்டிடுவேன். ஆமா, ரெக்கார்ட்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்கும். அப்புறம் நான் நடந்து காட்டிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுத்தை நெரித்து நடந்தார்களாம். இன்னைக்கு நடக்கிறது தான். நம்ம பல நேரத்தில் நடக்கிறோம்ல, அப்படித்தான் இன்னைக்கு ஏசாயாவின் நாட்களில் நடந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்களாம்? கண்களால் மருட்டி பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, பரவாயில்ல, ஓப்பனா சொல்லுங்க. கண்களால் மருட்டி பார்த்து. நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. கண்ணடிச்சு பார்த்தோ, கண்ணில் மை போட்டு பார்த்தோ, எதுக்கு என்ன ட்ரை பண்றாங்களாம்? கவர்ந்து இழுக்க ட்ரை பண்றாங்களாம். நம்ம சென்னை பாஷையில சொல்லணும்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பையன் ஒழுங்கா தான் போறான், அந்த பொண்ணு தான் அவனை பார்த்து பார்த்து என்னமோ பண்ணிட்டான்னு நம்ம பையன் நல்ல புள்ள மாதிரி நம்ம முட்டு கொடுக்குற அம்மாக்கள் இருக்கிறாங்க. ஏசாயா அன்னைக்கே சொல்றான், எப்பா சீயோன் குமாரத்திகள் எப்படி இருக்கிறாங்க பார். சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து அப்புறம் ஒய்யாரமாய் நடந்து. ஆமா, இதெல்லாம் நடந்து பாருங்க. யாராவது வீட்டில் போய் ரூமை சாத்திக்கிட்டு சீயோன் குமாரத்திகளே நடந்து பாருங்கள். ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க. ஆமா, சும்மா நடந்து போனா எவனாவது பார்க்க மாட்டேங்கிறான்னு காலில் இணைத்து மாட்டிக்கிட்டு சலக்கு 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 சலக்குன்னு சத்தம் போட்டு இழுக்குதான். இப்படி சொன்ன உடனே எல்லாரும் நான் நகை போட்டிருக்கிற பொம்பளைங்களை சொல்றேன்னு நினைச்சுக்கிங்க. நான் உங்களை சொல்லவே இல்லை. ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? உலகத்துல இன்றைக்கு எப்படி நம்மை கவர்ந்து இழுக்கிற பல காரியங்கள் இன்றைக்கு பெருகி விட்டதோ,
அதே காரியங்கள் அன்றைக்கு ஏசாயாவின் நாட்களிலும் வேறு விதத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட கவர்ந்து இழுக்கிற நயவஞ்சக காரியங்கள் அநேகம் இருந்தாலும் அது எதிலும் தன்னுடைய குடும்பமும் பிள்ளைகளும் விழுந்து விடாமல் பாதுகாத்து வாழ்ந்து காட்டிய ஒரு ஏசாயா இருக்கிறான். நீங்களும் வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாரும் உடனே ஏதோ நகை போறதை பத்தி சொல்லியிருக்கு, அதை போறது அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அம்மா நகை போடாமலே இருந்து மரித்து போனார்கள் கடைசி வரை ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து. ஆனா யாரையும் கம்பல் பண்ணல, ஒருத்தரையும். சரியா? நமக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஏசாயா சொல்றான்ல, நாங்களே அடையாளங்கள். நமக்கு கிறிஸ்தவத்துக்கு நிறைய அடையாளம் இருக்கு. இன்னைக்கு என்ன அடையாளம்? இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டா என்னது, அவரு கிறிஸ்தவன். அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றவங்கலாம் கிறிஸ்தவனா, நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாம் ஒயிட்டாக தான் இருக்கு. பூரா பயிலும் வெள்ளையாக தான் இருக்கான். உள்ள ஃபுல்லாக தான். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. சரியா? எல்லாம் வெள்ளை. அப்படி வெள்ளை தான் நமக்கு அடையாளம்னா சட்டமன்றம் ஃபுல்லாக என்ன தான் ஆராதனை நடத்திடலாம் அங்கேயே. அப்புறம் என்ன அடையாளம் நமக்கு? நகை போடாமல் இருக்கிறது. சொன்ன மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா அரபிந்தோ ஆசிரம்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர் அங்கே உள்ளேயே தங்கி இருப்பாங்க. அவங்களுடைய சொத்துக்கள்லாம் அங்கேயே எழுதி கொடுத்துட்டு ஆசிரமத்திலே வாழ்ந்து அங்கேயே படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன குண்டுமணி கூட பார்க்க முடியாது. அவர்கள் ஆவிக்குரியவர்களோ? சொல்லுங்க, அவங்க ஆவிக்குரியவர்களா? அப்புறம் பொட்டு வைக்க மாட்டோம். இதே நீங்கள் இஸ்லாமிய பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க வைக்க மாட்டாங்க. நம்மளாவது சபைக்கு வரும்போது வைக்க மாட்டோம், ஆனால் வெளியில் போனவனே உள்ளே ஒளிச்சு வச்சிருக்கிற ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிட்டு போயிடுவோம். யாரோ யோசிக்கிறாங்க, நம்ம செஞ்சது எப்படி அவருக்கு தெரிஞ்சு, வரும்போது தானே கழட்டி வச்சுட்டு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. அப்போ அப்படிப்பட்ட பல அடையாளங்கள் உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் அடையாளம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். அதுதான் அடையாளமே. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமா, உலக மனிதன் எதை வேணாலும் அடையாளமா வச்சுக்கலாம். ஆனா அவன்கிட்ட தேவன் எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று யாராலையும் சொல்ல முடியாது. நீங்களும் நானும் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமா, எந்த தெய்வமும் பணத்தை கொடுத்துடலாம், ஆஸ்தியை கொடுத்துடலாம், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ஆனால் நம்முடைய தேவன் தான் பரிசுத்தத்தை தர முடியும். அந்த பரிசுத்தம் தான் நம்மை நித்திய வாழ்வுக்கு பங்காளிகளாக மாற்றும். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ பார்க்குறான் அன்னைக்கு ஏசாயா இப்படி உலகத்தில் மனிதர்கள் என்னென்னத்தையோ அடையாளமாக காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஏசாயா என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் மூலமாக ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அவன் சொல்றான், நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனம் அவசியம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். இப்ப தேசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத வேறொரு சந்ததி, அன்றைக்கு யோசுவாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், தேவனை அறியாத வேறொரு சந்ததி எழும்புச்சின். அதே காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு உதாரணமாக ஒரு வித்தியாசமானவர்களாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த கடைசி நாளிலே நமக்குள்ளாக எதிர்பார்க்கிறார். அதை செய்து காட்டுகிற குடும்பமாக ஏசாயா வாழ்ந்தான். நீங்களும் நானும் அதை வாழ்ந்து காண்பித்தே ஆகணும். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சிடலாமா? திருப்புங்க பார்ப்போம் அந்த இதுக்கு. என் கூட யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வாங்க. அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் காமிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. நூனின் குமாரன் ஆகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். சரியா? அப்போ அவனை என்ன பண்ணிட்டாங்க? அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்தது 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்போ நல்ல கவனிங்க, அந்த வசனத்தில் யோசுவாவின் நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் ரொம்ப பக்தியா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் யோசுவாவின் வயதுக்கு ஒத்த பிதாக்கள் இருந்த வரைக்கும் ஜனங்கள் ரொம்ப
பக்தியா இருந்தாங்களாம். ஆனா என்ன ஆயிருச்சான், தேசத்துல தேவனை அறியாத சந்ததி எழும்பிச்சான். எப்படி? எல்லாரும் பக்தியா தானே இருந்தாங்க, எப்படி எழும்ப முடியும்? என்ன தெரியுமா நடந்துச்சு? எல்லாரும் பக்தியா இருந்தாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளையும் தங்களுடைய தேவன் யார் என்பதையும் தங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கு தவறி போனார்கள். தேசம் தேவனை அறியாத சந்ததியினால் நிறைந்தது. எவ்வளோ வேதனை! பாஸ்டர் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னாங்கல்ல, ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், சகவி படிச்சிட்டியா அப்படின்ட்டு. இல்லை நான் இப்போ தான் லூக்கா படிச்சுட்டு இருக்கேன், சகவி இன்னும் படிக்கலன்னு சொன்னான்னு. நான் ஒரு யூத் மீட்டிங்கு போயிருந்தேன், சரியா? அந்த யூத் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தம்பி என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு வந்து கொஞ்சம் ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியாக அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். சவுல் நல்லவன் தானே, அவன் ஏன் நரகத்துக்கு போவான் அப்படின்னார். நான் ஒன்று, சவுல் நல்லவன் தானே, நரகத்துக்கு இவன் ஏன் சம்மந்தமேலாம் இப்படி ஒரு கேள்வி கேட்குறான்ட்டு நான், நீ எந்த சவுலப்பா கேட்குறேன்னு கேட்டேன். அவன் உடனே சொன்னான், பாருங்க, ஒரே ஒரு சவுல் தானே இருக்காரு அப்படின்னா. நான் கேட்டேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருக்கிறாரு, அவரை கேட்குறியா இல்லை புதிய ஏற்பாட்டில் இருந்த அந்த சவுலை கேட்குறியாப்பா அப்படின்னா, நான் அந்த சவுல் ஒருத்தர் நிறைய ஆலயம்லாம் கட்டினார்லா, அவரை தான் கேட்குறேன் அப்படின்னா. அவர் எப்போ நரகத்துக்கு போவார் யாருப்பா சொன்னதுன்னா, அவனுக்கு என்ன நடந்திருக்கு, யாரோ ஒரு பாஸ்டர் அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, பழைய ஏற்பாட்டில் இருந்த சவுலை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவன் நினச்சிருக்கான் புதிய ஏற்பாட்டில் இருந்த சவுல் தான் நிறைய ஆலயம் கட்டினாரு, அவர் எதுக்கு போவார்னு நினச்சிருக்கான். நான் உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், நீ எப்போ ரட்சிக்கப்பட்டப்பா? இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள் தாத்தாலேருந்தே நாங்கள் ஆலயத்துக்கு தான் போகிறோம். எப்போ? 3-4 தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல் என்கிற பவுல் ஒருத்தர் இருக்கிறாருன்றது தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு தாவீது கதையை தாண்டி கோலியாத்து கல்லு விட்டு அடிச்சாண்டா அதை தாண்டி தெரியல. அப்போ நம்ம என்ன தவறிட்டோம்? நிறைய இடத்துல நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கடத்த தவறிட்டோம். அதனால தான் உங்கள் பாஸ்ட் எடுக்கிற அந்த முயற்சிகள்லாம் உண்மையிலே ரியலி வேல்யூபிள். நீங்கள் பைபிளை வாசிங்க, 24 நாளில் இதை வாசிங்கன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் விளையாட்டு காரியம் கிடையாது. இப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ திருப்பிக்கோங்க பார்ப்போம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போது நீங்கள் அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களை மனசில் வச்சு ஒரு அறிக்கையாக வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 814வது பக்கத்தில் வாசிப்போமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, எனக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே நானும் என் குடும்பமும் அற்புதமாக அடையாளமாக மாறணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க என்னில் உண்மை காணணும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் முதல்ல அந்த வாஞ்ச வரட்டும். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் என்னை பார்க்குறவங்க உண்மை பார்க்கணும். ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க உண்மை பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க உண்மை பார்க்கணும். ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் பார்த்தவங்க ஒருவேளை இத்தனை நாள் ஒரு ஜான் சாமுவேலை தான் பார்த்துருப்பாங்க. உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க இனிமேல் என்ன பார்க்கக்கூடாது, என்னை பார்க்குறவங்க உண்மை பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிப்பீங்க. ஆண்டவரே ஏசாயாவும் அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்திருக்கிறான். ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு காரியமாக, ஆண்டவரே என்ன அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுக்குற உங்களுடைய கரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அருமையான தேவ பிள்ளையை ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்திற்கு தான் எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன காரியங்களுக்காக குடும்பத்தில் குழப்பம், சண்டை, சமாதானம் இல்லைன்னு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். ஆண்டவர் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. இந்த வருடத்தை முடிக்க போகிறோம், இன்னும் ஒரு 2-10 நாள் இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். ஆனால் இதே நிலைமையில நீங்கள் இந்த குடும்பத்தின் காரியங்களில் இதே கசப்புகள், இதே சண்டைகள், இதே ஏமாற்றங்கள்
பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற எல்லா மனக்கசப்புகள் எல்லாவற்றையும் ஓரமா வைத்துட்டு ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தோடு நீங்க இந்த வருடத்தை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் இந்த தேசத்துல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பாப்பா. ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்துல அவருடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கும்போது எல்லா கசப்புகளும் மாறினவர்களாக, அற்ப காரியங்களுக்காக ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதத்தினால கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்க குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெரிது. ஆனா இந்த அற்ப காரியங்களுக்காக நீங்க மனக்கசப்போடு இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் தேவ திட்டத்தை உங்களை கொண்டு நிறைவேற்ற முடியும்? அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்க பெற்றோர்களுக்கு உங்களுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துல ஒரு பெரிய அற்புதமாக, பெரிய அடையாளமாக வைத்திருக்கிறார். ஆனா நீங்க அற்ப காரியங்களுக்காக, மதி மயக்கிற காரியங்களுக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்து நீங்க ஏமாந்து போவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற பெரிய நோக்கம் நிறைவேறாதே. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லியும் இன்னும் அதே பாவத்துல, அதே அக்கிரமத்துல நீ தொடர்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் நாட்கள் குறுகினது. ஆண்டவர் மீண்டுமாக ஒரு தருணத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட நீ அர்ப்பணிப்பாய். ஆண்டவரே என்னால் அது முடியல, அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல என்று சொல்லி நீ மனதார ஒப்பு கொடுக்கும் போது வாலிப தம்பி, ஆண்டவர் உனக்கு அதற்கு உதவி செய்வார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக எல்லாவற்றையும் ஆண்டவர் வெறுக்கிற எல்லா காரியங்களையும் களைந்து ஒரு அற்புதமான குடும்பமாக நாங்கள் கடந்து செல்லணும் என்கிற அர்ப்பணத்தோடு கூட இந்த நாளின் ஆராதனையிலிருந்து நீங்க ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டும். ஒருவரும் வந்த வண்ணமாக போய்விடக்கூடாது. ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட